கடவுள்னா யாரு? அவர் எப்படி இருப்பாரு? பிசாசுனா யாரு? அவன் எப்படி இருப்பான்? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். தேவன் யாரு? எப்படி இருப்பாருன்ற கேள்விக்கு பதில் உபாகமும் 32:4 சொல்லப்பட்ட இந்த வசனம் தான் என் நினைவுக்கு வரும். தம்மை நம்புகின்ற அனைவருக்கும் அவர் கண்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளிலெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமே நீதியும் நியாயமும் தான். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். சரி, பிசாசு யாரு? அவன் எப்படி இருப்பான்ற கேள்விக்கு பதில் என் நினைவுக்கு வர வசனம் யோவான் 10:10. அவன் ஒரு திருடன், கொலைகாரன், அழிக்கிறவன். முதல்ல உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் திருடுவான். எல்லாத்தையும் திருடி நீங்க ஒண்ணுமில்லாம நிர்கதியா இருக்கும்போது உங்களை கொலை செஞ்சு முற்றிலும் சுவரே இல்லாம அழிச்சு போடுவான். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த 2 வசனத்தையும் உங்க மனசுல பதிச்சு கொள்ளுங்க. கர்த்தரை நினைக்கும் போதெல்லாம் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்னு சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கணும். நீங்க கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி தெரிஞ்சா கூட அது பிசாசோட வேலை. அவன் திருட வரான்னு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்மளையும் பரிசுத்தமா இருக்க அழைச்சிருக்காரு. அவர் வருகை மிக சமீபம். அதனால நாம ஆயத்தமாவோம், நம்ம குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இப்படிப்பட்ட காணொளிகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.